எப்போதும் மாதிரி காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது லஞ்ச் வந்து சைடு பை சைடு செய்ய ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? போன தடவ கிழங்கு வந்து வெள்ள கலரா இருந்துச்சு. சீக்கிரமாவும் வீணா போயிடுச்சு. ஆனா இந்த தடவ வந்து மார்க்கெட்ல சிஸ்டர் வந்து சொல்லியே குடுத்தாங்க. ரொம்ப நல்ல கிழங்கு சிஸ்டர். மருந்துலாம் அதிகமா போடாதது. சொந்த தோட்டத்துல விளைஞ்சதுன்னு சொல்லியே குடுத்தாங்க. வீட்ல வந்து பட்டர் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நெய்யி தான் செய்யலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனா இப்போதைக்கு வந்து நெய்யி செய்யலங்க. ஏன்னா வந்து இந்த பட்டர் வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. இந்த ஈஸ்ட் போடாம சவர்டோ பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிறாங்க இல்லையா? அந்த பிரெட், இந்த பட்டர் அப்புறம் வந்து தேன், பியூர் ஹனி இருக்கு இல்லையா? இந்த தேன் வந்து கொஞ்சம் கசந்தா மாதிரி இருக்கு. இந்த எல்லாத்தையும் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அந்த பிரெட் வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன கறி வைக்கணும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து மொத நாளே வந்து நான் நைட்டே வந்து திங்க் பண்ணி வச்சுருவேன். அப்பதான் காலையில எந்திரிச்சோன கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும். இன்னைக்கு வந்து இறால் வந்து போட்டு தாளிச்சுட்டு, முட்டை உடைச்சு ஊத்தி ஒரு ஆணம் தான் வச்சிருக்கேன். இந்த ஆணத்துக்கு வந்து காஞ்ச கருவாடு இருக்கு இல்லையா? அதுவும் போடலாம். அது போட்டா நல்லாருக்கும். இல்ல நெத்திலி கருவாடு இருக்கு இல்லையா? அது போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஃபைனலா வந்து எப்போதும் நெய்யி ஊத்தி இறக்குவேன். சரி இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து பியூரான பட்டர் இருக்கு இல்லையா? அதை போட்டு இறக்கிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு பட்டர் ஊத்துனேன். கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அது டேஸ்ட் ரிச்சா இருந்துச்சு. அது பட்டர்னாலயே என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு.